அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். கரணங்கள் 11 கரணங்கள் இருக்கு இல்லையா? இந்த கரணங்கள் யார் யாருக்கு நன்மை செய்யும்? இப்போ ஒவ்வொரு நாளும் கரணம் ஓடிட்டு இருக்கு. நம்ம ஒவ்வொரு கரணத்துல போய் பிறந்திருக்கோம். இந்த 11 கரணங்களில் என்ன செய்யலாம், ஆனால் என்ன தானம் பண்ணினால் நாம் போற காரியம் வெற்றி அடையும் என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியம் இருக்கிறது. நிறைய விஷயங்கள், அதாவது இதுக்கு திதிகளுக்கு என்னென்ன தானம் பண்ணணுங்கிறது நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி கரணங்களுக்கு தானம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலை. அது காலச்சக்கரம் இன்றுதான் அதற்குண்டான ஆதிபத்தியத்தையும் செயல்பாடுகளையும் நமக்கு கொடுக்கிறது என்பது அந்த காலத்தை நாம் பயன்படுத்தி கொள்ளும். அந்த விதத்தில் என்ன சொல்றான்னா, இப்போ பவகரணம் பவகரணம் யாருக்கு நன்மை செய்யும் என்று சொன்னால் பிராமணர்களுக்கு நன்மை செய்யும். பவகரணம் பிராமணர்களுக்கு நன்மை செய்யும். ஜவுளி வியாபாரம் பார்க்கிறவங்களுக்கு, சுரங்க தொழில் பார்க்கிறவங்களுக்கு நன்மை செய்யும். பவகரணம் ஓடிக்கொண்டிருக்கும் போது தாராளமாக நீங்கள் பிரயாணம் பண்ணலாம். அப்ப இந்த பவகரணத்திற்குண்டான தான பொருள் என்ன அப்படின்னா பாயாசம். பாயாசம் என்பது சர்வசாதாரணமான விஷயம்தான். பாயாசம் தானம் செய்தால், பவகரணத்தில் போய் பிறந்தவர்கள் பாயாசம் தானம் செய்தால் உங்களுடைய வாழ்க்கையில் காரிய வெற்றி நன்றார். எல்லாருக்கும் தேவை காரிய வெற்றி தான். காரிய வெற்றி. இன்னைக்கு போனவன் வேலை முடிஞ்சிச்சு சாமி, பேசாம போய் நிம்மதியா போய் வீட்டில் போய் உட்காருவோம் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்குவது. காரியம் முடியாச்சுன்னா மனச்சஞ்சலம் இருக்காது. அப்ப பவகரணத்தில் போய் பிறந்தால் அந்த பலன் யாருக்கு நல்லது செய்யும்? பிராமணர்களுக்கு நன்மை செய்யும். ஜவுளி வியாபாரம் பார்க்கிறவங்களுக்கு நன்மை செய்யும். பிரயாணம், அந்த கரணத்தில் பிரயாணம் செய்யலாம். இந்த பவகரணத்தில் போய் பிறந்தவர்கள் அடிக்கடி பாயாசம் தானம் செய்யுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய கரணம் உங்களுடைய உயரத்திற்கு கொண்டு வந்துடும். பாலவ கரணத்தில் போய் பிறந்தவர்கள் இந்த பாலவ கரணத்தில் என்ன சொன்னா பட்டாபிஷேகம் செய்யலாம். பட்டாபிஷேகம் பண்ணுவது வீடு சம்பந்தமான காரியங்கள், வீடு சம்பந்தமான வேலைகள், வீடு பத்திரம் முடிப்பது போன்ற வேலை செய்வதற்கு பாலவ கரணம் கண்டிப்பாக ரொம்ப பெர்ஃபெக்டா வேலை செய்யும். இந்த பாலவ கரணத்தில் போய் பிறந்தவர்கள் படுக்கை தானம் செய்யும். படுக்கைன்னா என்னது? ஒரு மெத்தை. மெத்தை படுக்கை தானம் செய்யுங்கள். பாலவ கரணத்தில் யார் பிறந்தாலும் படுக்கை தானம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை சந்திப்பீர்கள். நன்றாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இது கிடைக்கிற விஷயம். அதுக்கடுத்து கௌளவ கரணம். கௌளவ கரணம் ஓடும்போது சிநேகம் செய்து கொள்வது நல்லது. கௌளவ கரணம் ஓடும்போது ஒருத்தரிடம் நாம் நட்பு நாடி போவது, அந்த கௌளவ கரணம் என்ன செய்யும்னா நமக்கு அந்த நட்பை சக்சஸ் பண்ணி விட்டுரும். மந்திரஸ்தானம் செய்வது, மந்திரம் படிப்பது, கௌளவ கரணம் ஓடிக்கொண்டிருப்பது, மந்திரம் சொல்லுவது, அது சித்திப்பதற்குண்டான ஒரு ஆதிபத்தியத்தை கண்டிப்பாக கொடுத்து விடும். அப்ப கௌளவ கரணத்தில் போய் பிறந்தவர்கள் பால், தயிர் முதலியவர்களை நீங்கள் தானம் செய்ய உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும். அதற்கடுத்து தைத்துளை கரணத்தில் போய் பிறந்தவர்கள், தைத்துளை கரணத்துல போய் பிறந்தவர்கள், அந்த தைத்துளை கரணம் ஓடிக்கொண்டிருக்கிறது போது சமாதான பேச்சுவார்த்தை பேச போவது நல்லது. குளம், கிணறு வெட்டுவது முதலிய காரியங்கள் செய்வது நல்லது. தைத்துளை கரணம் ஓடிக்கொண்டிருக்கும் போது, இப்போ நம்ம வீட்டில் போர் போட வர்றாங்க, அன்னைக்கு தைத்துளை கரணம் என்ன சொன்னா ஒரு மதியானம் வரைக்கும் இருந்ததுன்னா அந்த நேரத்தில் நீங்கள் தைத்துளை கரணத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? போர் போட்டீங்கன்னா கண்டிப்பாக தோல்வி வராது. கண்டிப்பாக நல்ல தண்ணீர் வருவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால தைத்துளை கரணத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே எள் தானம் பண்ணுவது நல்லது. எள்ளு தானம், எள்ளு பொடி தானம், எள்ளு மிட்டாய் தானம் பண்ணுவது உங்களுடைய காரிய வெற்றிகள் இலகுவாக நடக்கும். அதுக்கடுத்து கரஜை கரணம், கரசை கரணத்தில் கரசை கரணம் ஓடிக்கொண்டிருக்கும் போது வாஸ்து காரியம், பூமி வாங்குவது செய்யலாம். வாஸ்து காரியங்கள், வாஸ்து கண்ணைக்கு போகலாம். அந்த வாஸ்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக காரிய வெற்றிகள் கண்டிப்பாக நடக்கும். அதனால கரசை கரணத்தில் போய் பிறந்தவர்கள்
லவண தானம், லவண தானம் செய்யவும். இந்த லவண தானம் செய்யவும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொஞ்சம் நெட்டில் தட்டி பாருங்க, கண்டிப்பாக அதற்குண்டான ஆதிபத்தியத்துக்கு உண்டான இது கண்டிப்பாக கிடைக்கும். அதற்கடுத்து என்ன சொன்னால், வணிசை கரணம் ஓடிக்கொண்டிருப்பது சகல காரியங்களும் செய்யலாம். வணிசை கரணம் ஓடிக்கொண்டிருக்கும் போது சகல காரியங்களும் செய்யலாம். வஸ்திர தானம் செய்யலாம். வஸ்திர தானம். அப்ப வணிசை கரணத்தில் போய் பிறந்தவர்கள் வஸ்திர தானம் செய்வது அவருடைய வாழ்க்கையை மேன்மைக்கு கொண்டு வந்துவிடும். அதற்கு எடுத்து என்ன சொன்னா, பத்திரை கரணம். பத்திரை கரணத்தில் போய் பிறந்தவர்கள் மங்கள காரியங்களை, அந்த பத்திரை கரணத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் போது மங்கள காரியங்களை தவிர்க்கவும், சர்ப்ப வடிவமான விஷ்டி என்னும் தேவதை சம்பந்தம் உள்ளது இந்த பத்திரை கரணத்திற்கு. அதனால மங்கள காரியங்களை தவிர்க்க சொல்லிட்டான். அப்ப இந்த பத்திரை கரணம் ஓடிக்கொண்டிருக்கும் போது குருவிற்கு அரிசிச்சோறு தானம் செய்வது மிக மிக சிறப்பு, கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். அதனால பரிச்சித்து பாருங்கள். அதற்கடுத்து சகுனி கரணத்தில் எந்த விதமான சாந்தி பரிகாரங்கள், மூல மந்திர ஜபங்கள் செய்வது ரொம்ப விசேஷமானது. அப்ப சகுனி கரணத்தில் வந்து எல்லா விதமான சாந்தி பரிகாரங்கள், மூல மந்திர ஜபங்கள் செய்வது கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். இந்த சகுனி கரணத்தில் போய் பிறந்தவர்கள் நெய் தானம் பண்ணுவது நல்லது. சதுஸ்பாத கரணத்தில் போய் பிறந்தவர்கள் அந்த சதுஸ்பாத கரணம் ஓடிக்கொண்டிருக்கும் போதுக்கு பசுக்கள் சம்பந்தமான காரியங்கள், புல் முதலிய சம்பந்தமான காரியங்கள், அதாவது கால்நடை, பசு சார்ந்த கால்நடை வாங்குதல், அதற்கு வந்து என்ன சொல்றான்னா, அதற்கு என்று புல் விதைக்கிறதுக்கு உண்டான வேலைகளை செய்வதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால செய்யுங்க. அப்ப சதுஸ்பாத கரணத்தில் போய் பிறந்தவர்கள் தேன் தானம் செய்வது வாழ்க்கையில் மிகுந்த பெரிய ஏற்றத்தை வந்து கண்டிப்பாக கொடுத்து விடும். அதற்கடுத்து நாகவ கரணம் ஓடிக்கொண்டிருக்கும் போது பகைவர்களை அழித்தல், உக்கிரமான காரியம் செய்தல். உக்கிரமான காரியம் அடிதடி தான் உக்கிரமான காரியம். கொஞ்சம் கடினமான வன்வெட்டி கொண்டு தோண்டக்கூடிய ஒரு ஆதிபத்தியங்கள், இந்த மாதிரி காரியம், உக்கிரமான காரியங்கள் செய்யலாம். அப்ப இந்த நாகவ கரணத்தில் போய் பிறந்தவர்கள் வஸ்திர தானம் செய்யவும். அப்ப வஸ்திர தானம் செஞ்சால் கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து வெற்றி கிடைக்கும். கிம்ஸ்துக்கண கரணம் தான் கடைசி கரணம். அப்ப இந்த நாளில் புது அரிசிச்சோறு உண்பது நல்லது. புது அரிசிச்சோறு உண்பது, ஆவரணம் அணிவது, பூமி வாங்குவது போன்ற அனைத்து விதமான காரியங்களை செய்யலாம். அப்ப இதற்கு வந்து என்ன சொன்ன, சுமையை தானம் செய்யவும் அப்படிங்கிறான். சுமையை தானம் செய்யவும் அப்படின்னு சொல்லி வரும்போது வந்து ஏதாவது ஒரு சுமையை, நம்மகிட்ட இருக்கிற ஒரு பொறுப்பை இன்னொரு இடத்தில் வந்து என்ன சொல்றான்னா வந்து கொடுக்கலாம். அதுவும் ஒரு தானம் அப்படிங்கிறது என்னதுன்னா, நம்மகிட்ட ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளை வந்து என்ன சொன்னான்னா வந்து நாம யூஸ் பண்ண ஒரு பொருளை இன்னொருத்தர் வந்து யூஸ் பண்ணுவதற்கு உண்டான ஒரு ஆதிபத்தியமுடைய ஒரு செயலுக்கு கொடுக்கலாம். இப்போ நான் ஒரு ஆயுதம் ஒரு பொருள் வச்சிருக்கேன், கொஞ்சம் ரொம்ப நாள் படிச்சு முடிச்சாச்சு, எனக்கு வந்து என்ன சொல்றேன்னா வந்து அது ஒரு பொறுப்பான இதாக தான் இருக்கும். ஆனால் யாராவது வேண்டிய நபர்களுக்கு இதை வச்சு படிங்க அப்படின்னு தானம் செய்யலாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. அதனால வந்து இதுவே பவகரணம் பாயாசம் தானம் செய்வது, பாலவகரணம் படுக்கை தானம் செய்வது, கௌளவகரணம் பால் தயிர் தானம் செய்வது, தைத்திலை கரணம் எல் தானம் செய்வது, கரசை கரணம் லவண தானம் செய்வது, வணிசை கரணம் வஸ்திர தானம் செய்வது, பத்திரை கரணம் வந்து குருவிற்கு அரிசிச்சோறு தானம் செய்வது, சகுனி கரணம் வந்து என்ன சொன்னா நெய் தானம் செய்வது, சதுஸ்பாத கரணம் தேன் தானம் செய்வது, நாகவ கரணம் வஸ்திர தானம் செய்வது, கிம்ஸ்துக்கண கரணம் வந்து என்ன சொன்னா சுமை தானம் செய்வது நல்லது. சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள விதிகள் சில இதுகள். இந்த லவண தானம் என்பது எனக்கு மனதில் ஞாபகம் இருக்கிறது, ஆனால் இந்த நேரத்தில் வரல. அதனால வந்து என்ன சொன்னா, இதுல கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, லவண தானம் என்றால் என்ன அப்படின்னு போட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். ரெண்டாவது வந்து சுமை தானம் அப்படின்னு வந்து என்ன சொல்றேன்னா, எனக்கு தெரிஞ்ச அளவுல சுமை தானம்னா நம்மளிடம் இருக்கின்ற
ஒரு பொருளை இன்னொருத்தருக்கு தானம் செய்வது. என் தலையில ஒரு செம இருக்குது, அதை இன்னொருத்தருக்கு தானம் பண்றது அப்படிங்கிறது மாதிரி தான் இந்த அர்த்தம் எடுக்கணும். இருந்தாலும் கூகுளில் சுமை தானம் செய்யவுங்கிறதுக்கு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். ஏன் இந்த வீடியோவை வந்து திரும்பவும் நம்ம போடுறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து இப்போ ஆரம்ப காலத்தில் இருந்தவங்க படிச்சிருப்பீங்க. இப்போ புதிதாக வர்றவங்களுக்கு 4000 வீடியோக்குள்ள போய் தேடி பார்த்து செயல்படுத்த முடியாது. ஏன்னா தேடி சில நேரங்களில் கிடைச்சிடும், சில நேரங்களில் நானே போட்ட வீடியோக்களை சில நேரங்களில் தேடி பார்ப்பேன், கிடைக்காது. அதே மாதிரி புதிதாக என்ன 20,000க்கு மேலே 20,500 பேர் சப்ஸ்கிரைப் வந்துட்டாங்க. அப்போ அவர்களுக்கு சில இதுகளை வந்து நாம் போட்டிருந்தாலும் அதை திரும்ப வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ரிவோக் பண்ணி காமிக்கணும். பார்க்காதவங்க பார்த்துக்கிடுவாங்களே, பார்க்குறவங்க பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. பார்க்குறவங்க திரும்ப பார்த்ததுனால உங்களுக்கு அதிகமான மனதில் பதியும், திரும்ப வந்து ஒரு பதியும், பார்க்காதவங்களுக்கு புதுமையாக இருக்கும். அதனால் பரிசித்து பாருங்கள். இது வாழ்க்கையில் வந்து காரிய வெற்றியை வந்து செயல்படுத்துவதற்குண்டான அற்புதமான பரிகாரங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.